வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான பதிவு வீடியோல காட்டப்படும் இந்த சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா பேரணம்பட்டு பகுதியில வசிக்கிற அப்படி நேத்து 5 மணிக்கு வீட்டை விட்டு டியூஷனுக்கு போன அந்த தம்பி தான் இது வரைக்குமே வீடு திரும்பலுங்க. பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த தம்பியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக். அவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சரவணன். பேரணம்பட்டு பகுதியில் வசிக்கிறாங்க. தம்பி வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறாரு. டிசம்பர் 31 நேற்று மாலை 5 மணிக்கு மேல டியூஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வீடு திரும்பல. அவர் காணாம போன தகவல் தெரிஞ்சு சொந்தக்கார் வீட்லயும் உறவினர் வீட்லயும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்திருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்க வீடியோல வந்து நில்லுங்க அப்படின்னு போன்ல கூப்பிட்டது கூட அவங்க பேசுற அளவுக்கு மனநிலை இல்லைங்க. சோ இது வந்து உங்க கால் வந்து நினைச்சிங்க. நேர்ல இருந்தா உங்க காலிலே கூட விழுவுங்க. ஒரு குழந்தை காணாம போயிட்டு இருக்கு. அதனுடைய வலி எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. எல்லார் வீட்லயுமே பிள்ளைங்க இருக்காங்க. அந்த குழந்தைய காணாம அவங்க இன்னும் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடலன்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் நண்பர்களே, எத்தனையோ வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் அந்த பையனை கிடைச்சி அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம கடமை இல்லையா? ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. பையனோட போட்டோவையும் கான்டாக்ட் நம்பரையும் நான் வீடியோவில் கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க நினைச்சா அந்த தம்பியை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டுபிடிச்சலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு உங்க கையெடுத்து கும்புறேன். கொஞ்சம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. ப்ளீஸ். எனக்கு அந்த தகவல் சொல்லும்போது கண் கலங்குது. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே.